கரூர் மேட்டரில் செந்தில் பாலாஜிக்கிட்ட சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு. அது மக்களுக்கு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக ரஜினியை ஒரு அறிக்கையை விட வச்சு அதுக்குள்ளே மக்களை மனசை திருப்பி விட்றீங்கடா. டேய், நல்லா இருக்குடா உங்கள் வேலையை. ஒரு மீடியாக்காரனார் அந்த சிபிஐ பற்றி போட்டானா? இதே விஜய் போகட்டும், 3 மணி நேரம் விசாரணை, 5 மணி நேரம் விசாரணை, 7 மணி நேரம் விசாரணை. விஜய் உட்கார வைத்தார்கள், நிற்க வைத்தார்கள், கருப்பு டீ கொடுக்கப்பட்டது, பச்சை டீ கொடுக்கப்பட்டது. விஜய் அவர் பாத்ரூம்குள்ளே போனார்கள், பாத்ரூமை விட்டு கதவை திறந்து வந்தார்கள். எல்லாம் சிபிஐ டேபிள் கடியில் உட்காந்து பார்த்த மாதிரி நியூஸ் பக்கமாக போடுவானுங்க. ஆனால் இன்றைக்கி எவனாவது ஒரு நியூஸ் போட்டிருக்கானா? அங்கே நடக்கிற விஷயம் எவனுக்கு, தமிழ்நாட்டில் எவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிய ரொம்ப தெளிவாக ரஜினி அறிக்கையை விட்டு அப்படியே எல்லாத்தையும் மைண்டு டைவர்ட் பண்ணி விட்டானுங்க. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்காம என்ன சொல்கிறது, அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை, மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. எது முக்கியம் எதுவும் முக்கியம் இல்லை. இந்த மீடியாக்காரன் சொல்கிறதெல்லாம் நம்பாங்க. எச்ச பசங்க அவனுங்க. மக்கள் இன்னாவது திருந்தி உஷாராகுங்க. இன்னொரு 5 வருஷம் டிஎம்கேயில் மட்டும் ஆட்சி போச்சுன்னு வச்சுக்க, என் வீட்டில் உன் வீட்டில் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். யாரும் வெளியில் நடமாட முடியாது. 3 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு கிளவி வரைக்கும் டார்ச்சர் பண்ணுறானுங்க. நாளைக்கு இப்போ அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுக்க, பசங்களும் இது எவனாவது நல்லா சேவ் பண்ணி வழுக்கு முழுக்குன்னு இருந்ததுன்னு வச்சுக்க, ஆகா ஆள் சூப்பராக இருக்கேன்னு பசங்களும் தூக்கினாலும் தூக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படிப்பட்ட காலம் போயிட்டுருக்கு. திருந்துங்க, அவ்வளோதான். இன்னொரு உங்கள் முடிவுகளை இன்னொரு 30-35 நாளில் காட்டுங்க. கொஞ்சம் நல்லா எதுக்கு முக்கியம் எது முக்கியங்கிறத பார்த்து கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் யாரையும் இங்கே தப்பு சொல்ல வரல. மக்கள் தப்பாக இருக்கீங்க, திருந்திக்கங்க. மக்கள் தப்பாக இருக்கிற வரைக்கும் மேலே இருக்கிற ஆளுக்கு இப்படி தான் பண்ணுவாங்க. மீடியாக்காரன் என்னென்ன வேலை பார்க்குறான்னு இன்னாவது பார்த்து புரிஞ்சுக்கோங்க. மீடியாக்காரன் சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. மீடியாக்காரன் சோசியல் மீடியா வரவும் நம்மளுக்கு இவ்வளோ தெரியுது. இது வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பித்தலாட்டம் பண்ணியிருப்பானுங்க. தயவு செஞ்சு இந்த மீடியாக்காரன் பேச்சை கேட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். நாளைக்கு நாடு எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், அதை திங்க் பண்ணி செயல்படுங்க. நன்றி.